கைஸ், இன்னைக்கு நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆடி மாசம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சோ புடவை எல்லாம் ஆஃபர்ல போட்டுருப்பாங்க. அதனால நாங்க புடவை எடுக்க கடைக்கு வந்தோம். எனக்கு புடவை எடுக்க போறோம்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு புடவை மேல அவ்வளவு கிரேஸ் இருக்கு. உள்ள போனது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்கு வந்து ப்ளூ கலர் சாரி கட்டியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது. அப்புறம் நானும் எனக்கு இந்த புடவை செட் ஆகுமா அந்த புடவை செட் ஆகுமான்னு சொல்லி நிறைய சாரீஸ் எடுத்து பார்த்தேன். நான் மொத்தமா ஒரு 3 சாரீஸ் சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். சாரிக்கு மட்டுமே என் ஹஸ்பண்டுக்கு 3500 ரூபாய் பில் போட்டேன். அப்புறம் பில் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா பில்லோஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க காருக்குள்ள வைக்கிற மாதிரி. சோ அந்த பில்லோவும் 2 எடுத்துக்கிட்டேன். ஒரு வழியா பச்சசிங்கா முடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே நான் வாங்கின சாரி எல்லாமே எங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருந்தேன். நான் வாங்கின புடவை எல்லாம் அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும் போல. சோ ஒவ்வொரு புடவையும் எடுத்து எங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. லண்டன்ல இருந்து என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருந்தா. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். சோ அவகிட்ட நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இப்ப எல்லாம் ஆளே மாறிட்டா. ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் பேசினா. சோ நானுமே இங்கிலீஷ்ல தான் அவட்ட பேசிட்டு இருந்தேன். எங்க வீட்டுல நான் பேசுறது யாருக்குமே புரியல. அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து என்னடி இப்படி இங்கிலீஷ் பேசுற எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதெல்லாம் அப்படிதான், நாளா இங்கிலீஷ் சூப்பரா பேசுவேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப என் ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லி கூட அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் நான் டியோலிங்கோ ஆப்பை என் ஹஸ்பண்டுக்கு சஜஸ்ட் பண்ணேன். டியோலிங்கோ வந்து ஒரு லாங்குவேஜ் லேர்னிங் ஆப். இதுல மோர் தென் 40+ லாங்குவேஜ் நீங்க ஈஸியா ஃப்ரீயாவே கத்துக்கலாம். நீங்க தமிழ்லயே இங்கிலீஷ இன்டர்மீடியேட் இங்கிலீஷ் மூலமா அட்வான்ஸ் லெவல்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீங்க கத்துக்கலாம். இந்த ஆப்ல நீங்க தினமும் 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்கலாம். இந்த டியோலிங்கோ ஆப்போட லிங்க் நம்ம சேனலோட அபவுட் செக்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.